அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் வரும்போது ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என் நிலையிலும் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காதவாறு நிறைவாக இருங்கள். உங்கள் மகிழ்ச்சியை பிறருக்கும் கொடுங்கள், நிறைவாக இருப்பீர்கள். இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 7-10 முடிய. நீதிமான்கள் உரிய காலத்திற்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரை திரை, குற்றமற்ற வாழ்க்கையை உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையாகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் இறைவனோடு ஒன்றிக்கும் போது உரிய காலத்தில், அதாவது நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். காலங்கள் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்திருக்கலாமே, இப்போ இறந்துட்டாங்களே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்மளோடு நம் நடுவில் இருந்தவர்கள் மரித்தார்கள் என்றால், நட்பண்புகளோடு இருந்தவர்கள், நட்பயிற்சி பெற்றவர்கள் இறந்தார்கள் என்றால் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? அது நம் ஆன்மா ஓயாது புலம்பிக் கொண்டிருக்கும் அவர்களை நினைத்து. அப்படி இருக்கிற என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையாகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது அவங்க மத்தியில் இருக்கும்போது அவங்க சிறு பாவத்தில் கூட விழுந்துவிடக்கூடாது, அந்த பாவம் அவர்களிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். ஏனென்றால் ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. எப்படின்னா, முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரை திரை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. அப்போது சிறு வயதிலேயே நாம் இறந்தாலும் மரித்தாலும், ஏனென்றால் இந்த மாதங்கள் மரித்தவர்களுக்குள்ள மாதங்களாக இருப்பதால் இந்த இறைவார்த்தை எல்லாமே நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருக்கிறோம், இனி எப்படி வாழப்போகிறோம், எந்த நிலையில் இருக்கப் போகிறோம், அதை எடுத்து கூறுவதாக தான் இந்த வார்த்தை இருக்கிறது. நாம் கேட்கும்போது நமக்கு இது சங்கடமாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே உண்மைதானே. எத்தனை காலத்துக்கு நாம் வாழ்வோம், எப்பொழுது நாம் மரிப்போம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நாம் முதுமை அடைவதற்கு முன்பே நம்மளோடு இருந்தவர்கள் மரித்தாலும் அவர்கள் பாவிகள் நடுவில் இல்லாது எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ ஏனென்றால் சிறு பாவங்கள் கூட அவர்களோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதுவரைக்கும் உண்மையாக வாழ்ந்தார்கள், அந்த உண்மைக்கேற்ப அவர்களை எடுத்துக்கொள்வோம் என்று இறைவன் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அந்த ஆன்மாக்கள் எப்பொழுதும் இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ நாமளும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய அன்பை பெறுகிறோமா? எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப்பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் நாங்கள் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை அனைத்து எங்களுக்கு உணர்த்தி உடனுக்குடன் அதிலிருந்து வெளியே வந்து நிறைவாக வாழும்படி ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் எப்பொழுது மரித்தாலும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் தெரியாத ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நன்றாக வாழ்ந்தோம், உமக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எங்களை பற்றி ஆராய்ந்து பார்ப்போர் நீர் மட்டும்தானே. நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லாதவாறு பிறர் நாங்கள் நன்றாக வாழ்ந்தோம் என்று சொல்லும்படி நீர் செய்கிறீரே, அதுதான் ஆண்டவரே பெரிய வார்த்தை. ஆமாண்டவரே, எப்பொழுதும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும், எங்களுக்கு நான் என்ற எண்ணங்கள் எங்களிடம் இல்லாதவாறு நாங்கள் எப்பொழுதும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி, தந்துவிட்ட கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.